இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே தியானிக்க வேண்டுமென்று தேவ சமூகத்தில் ஆலோசித்த வேத பகுதி தான் நாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த வேத பகுதி 14 முதல் 22 வாக்கியங்களிலே காணப்படுகிறது. லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்று ஆண்டவராகிய தேவன் யோவான் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துகின்றார். லவோதேக்கியா சபை என்பது குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு பேச வேண்டும் என்று இருந்தேன். ஆகவே அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி செல்லலாம் என்று எண்ணுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பதே அதனுடைய தலைப்பே ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன நாளிலிருந்து பின்பதாக நடைபெறுகிற காரியங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி 22ஆம் அதிகாரம் முடிய வருகின்ற காலங்கள் குறித்ததான வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், அவற்றால் நிரம்பி இருப்பதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான புத்தகம். இந்த புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல பூமிக்கு வரும்போது பெத்லகேமின் பாலகனாக மாடடையும் கொட்டிலில் பிறந்த எளிமையின் ரூபம் எடுத்தவராக அவர் வந்ததை நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனி வருகிற காலத்தில் அவர் எப்படிப்பட்ட ராஜ மகிமையில் காணப்படுவார் என்பதை 1ஆவது அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதுவரையிலும் நடந்த காரியங்கள் அல்ல, இனி நடக்க போகிற காரியங்களைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1ஆம் அதிகாரத்திலேயே வரப்போகின்ற ராஜாவாக அவர் வருகின்ற பொழுது எவ்விதமான மகிமையோடு காட்சி அளிப்பார் என்பதை 1ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2ஆம் 3ஆம் அதிகாரங்கள் அன்றைக்கு இருந்த ஒரு 7 சபைகளுக்கு எழுதப்பட்டதான நிருபங்கள், கடிதங்கள். அன்றிருந்த 7 சபைகள், ஏராளமான சபைகள் இருந்தது. அதில் ஒரு 7 சபைகளை ஆவியானவர் பொறுக்கி எடுக்கின்றார். அந்த 7 சபைகளும் திருச்சபையின் காலம் முழுவதிலும் காணப்படுகின்ற திருச்சபைகள் எவ்விதமாய் காணப்படும் என்பதை விளக்கும் வண்ணமாக காலங்களை விளக்கி காண்பிக்கின்ற விதத்திலும் அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு காணப்பட்ட ஒரு 7 சபைகளை பொறுக்கி எடுத்து அவைகளின் நிலைகளை குறித்து எச்சரிக்கை கொடுத்து அந்த சபைகளின் நிலை வருகின்ற காலங்களில் எவ்விதமாக திருச்சபை விளங்கும் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அங்கே ஆண்டவர் வரிசைப்படுத்துகின்றார். அதற்கு பின்பு 4ஆம் அதிகாரம் 1ஆவது வாக்கியத்திலேயே திருச்சபையானது பரலோகத்திற்கு ஏறி சென்று விடுகிறது. இங்கே ஏறி வா என்று 1ஆவது வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் சொல்லப்பட்ட அழைப்பு 2, 3ஆம் அதிகாரங்களிலே நாம் காணப்படுகின்ற திருச்சபைக்கான அழைப்பு. இங்கே ஏறி வா என்று அழைக்கின்ற அந்த அழைப்பு பார்த்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 1ஆவது வாக்கியத்திலேயே இங்கே ஏறி வா, நான் இனி சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக ஏறிவா என்கிற அந்த சப்தம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது 3ஆம் அதிகாரத்தின் கடைசிக்கும் 4ஆம் அதிகாரத்தின் 1ஆவது வாக்கியத்திற்கும் இடையிலே காணப்படுவது திருச்சபை எடுத்து கொள்ளப்படுகிற நிகழ்வு. 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியம் வரையிலும் திருச்சபை பூமியில் இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தின் 1ஆவது வாக்கியத்தில் திருச்சபை பரலோகத்திற்கு ஏறி போய்விடுகிறது. 4ஆம் அதிகாரம்
2ஆம் வாக்கியத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால், திருச்சபை ஆண்டவரிடத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன என்பதை மிக மிக கிரனாலாஜிக்கல் அல்லது வரிசை கிரமமாக ஆவியானவர் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றார். அதில் அந்த திருச்சபை 7 சபைகளை பொறுக்கி எடுக்கின்றார். ஏராளமான சபைகள் இருந்தது. அதில் ஒரு 7 சபைகளை பொறுக்கி எடுத்து திருச்சபையின் 7 காலங்களிலே திருச்சபை எவ்விதமாய் காணப்பட இருக்கிறது என்கிற அந்த நிகழ்வுகளை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். டாக்டர் C.I. ஸ்காஃபீல்ட் அவர்கள் மிக பிரபலமான வேத நிபுணர், வேத வியாக்கியானியர். அவர் தன்னுடைய அந்த அனோட்டேட்டட் பைபிளில், ரெஃபரன்ஸ் பைபிளில் இவ்விதமாய் குறிப்பிடுவார். டாக்டர் C.I. ஸ்காஃபீல்டு 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் 4 வித சம்பந்தமுடையது. ஒன்று, அன்றிருந்த உள்ளூர் சபைகள், அன்னைக்கு இருந்த ஒரு 7 சபைகள். 2, எல்லா காலங்களிலும் சபைகள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பகுத்தறிந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகள். சபையினுடைய 7 காலங்களிலும் எவ்விதமான நிலையில் சபைகள் இருக்கும் என்பதை அந்தந்த காலத்து சபைகள் அறிந்து கொள்ளும்படியான எச்சரிப்பின் வார்த்தைகள். 3, கேட்கிறதற்கு காது உள்ளவனுக்கும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கும் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்வுக்குரிய அறிவுரைகள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான சத்தியங்களை எடுத்து நாம் பகுத்து படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். 4வது, சபையின் வரலாறு பற்றிய தீர்க்க தரிசன உரை. சபையினுடைய வரலாறு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சபையினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், இங்கே இந்த 2, 3 ஆகிய அதிகாரங்களில் 7 சபைகள் பொறுக்கி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எபேசு, சிமிர்னா, பெர்கமம், தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதேக்கியா. இந்த 7 சபைகள் அன்றைக்கு இருந்தவைகள். அதனுடைய தன்மைகளை எடுத்து சபையின் காலத்தில் அந்தந்த காலங்களில் இவ்விதமாய் காணப்படும் என்று வகைப்படுத்தி ஆவியானவர் தருகின்றார். எபேசு சபை என்பது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை. சிமிர்னா சபை கிபி 100ஆம் ஆண்டிலிருந்து 316 வரையிலும் இருந்த அந்த சபை. பெர்கமம் என்பது கிபி 316 590 வரையிலும் காணப்பட்ட சபை. தியத்தீரா என்பது 590 முதல் 1305ஆம் ஆண்டு வரையிலும் காணப்பட்ட சபை. சர்தை சபை என்பது 1305 முதல் 1517 வரையிலும். பிலடெல்பியா சபை என்பது 1517க்கு பின்பு 1906ஆம் ஆண்டு வரையிலே. லவோதேக்கியா சபை என்பது 1906க்கு பின்பதாக ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இருக்கின்ற இப்போது இருக்கின்ற தற்கால சபை. ஆகவே இப்போது இருக்கின்ற தற்கால சபைக்கு பெயர் லவோதேக்கியா சபை. லவோதேக்கியா சபையில் எப்படிப்பட்ட காரியங்கள் அன்றைக்கு காணப்பட்டதோ அது இன்றைக்கு திருச்சபையில் ஒட்டுமொத்தமாக உலகளாவிய திருச்சபையிலே காணப்படுகிறது என்பதாக ஆவியானவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த கடைசி காலத்து ஆண்டவர் வெளிப்பட போகிற அந்த காலத்தில் வாழ்கின்ற இப்பொழுது நாம் இருக்கிற இந்த திருச்சபையின் காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் ஒரு வாக்கியத்திலே அவர் மிக அருமையாய் குறிப்பிட்டார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 18ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் ரத்தின சுருக்கமாக இன்றைக்கு இருக்கிற திருச்சபை எவ்விதமாய் காணப்படும் என்பது குறித்து ஆண்டவர் மிக அருமையாய் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே
விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதுதான் இன்றைக்கு நாம் இருக்கின்ற லவோதோக்கியா சபைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இன்றைய திருச்சபையின் நிலை. இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் லவோதோக்கியா சபையினுடைய காலத்தில் இருக்கின்ற திருச்சபையைத்தான் சந்திக்க வருவார். அவர் வெளிப்படுகின்ற போது விசுவாசத்தை காண்பாரோ. சபை ரொம்ப பிரபலமாய் காணப்படும். எங்க பார்த்தாலும் சபை கட்டடங்கள் இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருப்பதை போல தோற்றம் அளிக்கும். ஆனால் சபைக்குள்ளே என்னத்தை மாத்திரம் பார்க்க முடியாது? எதை பார்க்க முடியாது? விசுவாசத்தை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் இந்த காலத்து சபையை குறித்து எச்சரித்திருக்கின்றார். நாம் வாழ்கின்ற இந்த கடைசி கால திருச்சபை குறித்து அப்போஸ்தலரும் மிக அதிகமாய் அவர் அங்கே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வாக்கியங்களை நாம் வாசிப்போமேயானால், இந்த காலத்து அல்லது கடைசி நாட்களில் காணப்படுகின்ற திருச்சபை எவ்விதமாக விளங்கும் என்பதை மிக அருமையாக அப்போஸ்தலர் விவரித்து காண்பித்திருக்கிறார். அதில் ஒரு வாக்கியத்தை மாத்திரம் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். 5வது வாக்கியம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு சில மக்களை பார்த்து சொல்றார், நீ என்ன செய்து விடு, விலகி இரு. கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் என்பதை முந்தின வசனங்கள் ரொம்ப அருமையாய் சொல்லிவிட்டு, எங்கு பார்த்தாலும் தேவ பக்தியின் வேஷம் காணப்படும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரள் கூட்டமாக ஆண்டவரை ஆராதிப்பது போன்ற உலக திருச்சபை வரலாற்றில் என்றைக்குமே காணப்படாத அளவிற்கு இன்றைக்கு தான் திருச்சபைக்குள்ளே மக்கள் தொகை அதிகமாய் காணப்படுகிறது உலகம் முழுவதிலும். ஆனா அப்படிப்பட்ட அந்த காலத்தை குறித்து தான் அப்போஸ்தலர் சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷம் காணப்படும். உள்ள என்ன இருக்காது? பலன் இருக்காது. பலன் எங்கிருந்து வரும்? விசுவாசத்தினால் பலன் வரும். ஆமென். பலனை பெற்றுக் கொடுப்பது எது? நாம் ஆண்டவர் பேரில் கொள்ளும் விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா பலனே இல்லை. ஆகவே விசுவாசம்தான் நமக்கு பலனை தரும். ஆனா இங்கே தேவ பக்தியின் வேஷம்தான் இருக்கும், பலன் இருக்காது. அப்படியானால் விசுவாசம் இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் லூக்காவிலே சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப மனுஷகுமாரன் வரும்போது தேவ பக்தியின் வேஷம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? விசுவாசமாகிய பலன் இருக்காது. ஸோ நாம் வாழ்த்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்து திருச்சபை எப்படிப்பட்டது என்பதை தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இறுதியிலே வாசிக்கின்றோம். 14ஆம் வசனத்தில், லவோதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். சரி, சமயம் இல்லாததினால் சுருக்கமாக வார்த்தைகளை நான் சொல்லி செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால திருச்சபைக்கு அன்றைக்கு இருந்த லவோதோக்கியா சபை ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்? இன்னைக்கு இருக்கிற திருச்சபை அன்றைக்கு இருந்த லவோதோக்கியா சபை எப்படி இருந்ததோ அதுபோல இன்றைக்கு இருக்கிற திருச்சபை காணப்படும். வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய கணிப்பு எப்படி? ஒவ்வொரு சபையை குறித்தும் கர்த்தருடைய கணிப்பு வித்தியாசமாக இருக்கும். எபேசு சபையை பாராட்டுவார். ஒரே ஒரு குறை தாங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய், எங்கே விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பிடு அப்படின்னு மாத்திரம் சொல்லுவார். சிபர்னா சபையை பாராட்டுவார். ஏனென்றால் அது மிகுந்த உபத்திரவங்களுக்குள்ளே சென்று விசுவாசத்தில் நிலை நின்ற சபை. இப்படியே கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபையின் காலத்திலும் திருச்சபைகள் எவ்விதமான நிலையில் காணப்படும். லவோதோக்கியா சபையின் நம்முடைய காலத்தில் இருக்கின்ற திருச்சபை எப்படி இருக்கும் என்பதை வரிசைப்படுத்துகின்றார். ஒன்று,
இந்த திருச்சபையானது நம்முடைய காலத்தில் இருக்கிற திருச்சபையில வெது வெதுப்பான நிலை காணப்படும். எப்படியா? லூக் வார்ம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெது வெதுப்பான நிலை. ஒன்று அனலாக இருந்தால் நல்லது, இல்லை குளிராக இருந்தால் நல்லது. நீ அனலாயும் இல்லாமல் குளிராயும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிறதுனால உன்னை என் வாயினின்று என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிறார். பார்த்து கொள்ளுங்கள். இந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் ஒரு வசனத்தை, நிறையா சொல்லிட்டே போகலாம், ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 41வது வாக்கியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 41வது வாக்கியம். 17:41. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அந்த வார்த்தை இந்த வெதுவெதுப்பான நிலையை அடையாளப்படுத்துகின்ற வார்த்தை. ஒரு பக்கத்தில் கர்த்தருக்கு பயந்தும், இன்னொரு பக்கத்தில் விக்கிரகங்களை சேவித்து கொண்டும் மக்கள் விளங்குகின்ற நிலை. அது எப்படி? அதைத்தான் எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பது என்ன? எது வரைக்கும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? இங்கிட்டு போனா கர்த்தரே தெய்வம்ங்கிறீங்க, இங்கிட்டு போனா பாகாலே தெய்வம்ங்கிறீங்க, இங்கிட்டு போனா ஆண்டவரே நீர்தான் பிடிக்கிறீங்க, இங்கிட்டு போனா விக்கிரகங்களை பார்த்து வணங்குகின்றீர்கள். என்ன இது? எலியா அங்கே கேட்கின்றார். அதைத்தான் 2 ராஜாக்கள்ல பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல கர்த்தருக்கு ஆராதனை, இன்னொரு பக்கம் விக்கிரகங்களுக்கு ஆராதனை. இது இன்றைக்கு இருக்கிற நிலையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். தேவ பக்தியின் வேஷம் ஒரு பக்கத்துல, அதை மறுதலிக்கின்ற நிலை இன்னொரு பக்கத்துல. வெது வெதுப்பு. 2வது நிர்பாக்கியம். நிர்பாக்கியம்னா அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார்: நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்ய இயலவில்லை. அதுக்கு பேர் தான் நிர்பாக்கியம் என்று சொல்வது. பார்த்து கொள்ளுங்கள். ஆமாங்க, கடவுளுக்கு பயந்துதான் நடக்கணும்னு பார்க்குறேன், லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா? கடவுளுக்கு பயந்து தான் வாழணும்னு நினைக்கிறேன், தண்ணி அடிக்காமல் எப்படி சார் இருக்கிறது? கடவுளுக்கு பயந்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், அது சர்ச்சுக்குள்ள. வெளியே போகின்ற பொழுது உலகத்தின் மக்களோடு. நிர்பாக்கியம். இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் செய்கிறேன். இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், செய்ய முடியலை. நிர்பாக்கியம் நிறைந்த ஒரு நிலை இன்றைக்கு நாம் காணப்படுகிற நிலை, பரிதபிக்கப்படுகின்ற நிலை. பார்த்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? இன்னைக்கு மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னைக்கு எனக்கு 1000 மடங்கு ரூபா வந்து விழணும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் சொல்லுவார்: நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்போமே, ஆனால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்க மக்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆண்டவர் இம்மையில் வாழ்வது ஒரு சில நிமிடங்கள், நீர்மேல் குமிழி போன்ற வாழ்க்கை, மேலே போகிற புகையை போன்ற வாழ்க்கை, மேகம் படர்ந்து போகிறதை போன்ற வாழ்க்கை, ஒரு குறைந்த கால வாழ்க்கை. பார்த்து கொள்ளுங்கள். இதுக்காக மனிதர்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி திரிகிறான். எனக்கு வயிற்று வலி சுகமாயிடுமா, ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிருமா, ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருமா, என் பிசினஸ்ல எனக்கு வெற்றி வந்து விடுமா. ஆகவே இம்மைக்காக மாத்திரமே கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஓடுகிற ஒரு காலத்திலே கிறிஸ்தவம் காணப்படுகிறது. பரிதபிக்கப்படுகின்ற நிலை. நாம் மறுரூபம் அடைந்த சரீரத்தில் என்னென்னைக்கும் தேவனோடு வாழப்போகிறோமோ என்கிற அந்த தரிசனம் மக்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு
எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், வசதி வேணும், இதை சார்ந்தே ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலை, இதை பரிதபிக்கப்படத்தக்க நிலை என்று லவோதிக்கேயா சபை குறித்து ஆண்டவர் உரைக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொள்ள மனதாயிருந்தால் அதனால உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அம்பானியும் அதானியும் இந்த உலகத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த உலகத்திற்காகவே கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அது பரிதாபம், பரிதவிக்கப்பட்ட நிலை பார்த்து கொள்ளுங்கள். நாலாவதாக தரித்திரம் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். நாலாவதாக என்னது? தரித்திரம், நிர்பாக்கியம் உள்ளவனும். அங்கே முதல்ல சொல்றாரு, வாந்தி பண்ணி போடுவன், வெது வெதுப்பா இருக்கிறாய், நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன். தரித்திரன் என்று சொன்னால் ஆமோஸ் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் கிடைக்காத பஞ்சம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருச்சபைகள், யூடியூப்பை தட்டிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரசங்கங்கள், ஆனா எங்கேயும் வசனம் இருக்காது. எங்க என்ன இருக்காது? வசனமும் இருக்காது, வார்த்தையும் இருக்காது, என்னத்தையும் உளறி கொட்டி கொண்டிருக்கிறதான காரியங்கள், சும்மா ஆட்டம் பாட்டங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறதே அல்லாமல் தரித்திரம், வேத வசனத்தை அறிந்து கொள்ள முடியாத பஞ்சம், வேத வசனத்தை மக்கள் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு தரித்திரமான நிலை இன்றைக்கு போல சபை வரலாற்றில் என்றுமே காணப்பட்டதில்லை. இருண்ட காலங்களில் கூட மக்கள் வேதத்தை தேடி அலைந்து திரிந்தார்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே தான் ஜான் வைக்லிஃப் போன்ற, கால்வின் போன்ற, ஜெரோம் போன்ற இன்னும் பலவிதமான பெரிய மனிதர்கள் வேதத்தை மக்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள். மார்ட்டின் லூதர் போல, ஜுவிங்லி போல. ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வேத வசனத்திற்கு தரித்திரமான ஒரு நிலை காணப்படுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஐந்தாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்வையற்றவன், குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். பார்வை இல்லை. ஏன் பார்வை இல்லை? தன் உடன் இருக்கிற சகோதரர்களை குறித்த கரிசனை இல்லாத நிலை. 1 யோவான் 2:10-11 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரன் பேர்ல அன்பு இல்லைன்னா அவன் இருளிலே நடக்கிறான், அவன் குருடனாய் இருக்கிறான், பார்வையற்றவனாய் இருக்கிறான். ஆகவே சகோதர சிநேகம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிடத்திலும் வெகுவாய் அற்றுப்போன நிலை, பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நிர்வாணியான நிலை. நிர்வாணியான நிலை என்று சொன்னால் குணப்படாத ஊழியர்கள், அது நிமித்தமாக இயேசுவின் வருகையை எதிர்பார்க்காத விசுவாச மக்கள். ஊழியர்கள் குணப்படலை, அவன் எங்கடா என்ன கிடைக்கும்னு ஓடிட்டு சுத்திட்டு திர்றான், பணத்தையே மையமாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் விசுவாச மக்களும் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாண நிலையிலே கர்த்தரை பற்றி கொள்ளுகிற நிலை, இதோ அவர் வருவார் என்கிற எதிர்பார்ப்பில்லாத நிலையிலே இன்றைய திருச்சபை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அறியாம எப்படி வெதுவெதுப்பான நிலை, நிர்பாக்கியம், பரிதபிக்கப்படும் நிலை, தரித்திரம், பார்வையற்ற நிலை, நிர்வாணி என்கிற இந்த நிலைகள் உண்மையாய் இருந்தாலும் இதையெல்லாம் கண்டுக்கிறாம சொல்றாங்க, நான் ஐஸ்வர்யவான். நான் எப்படிப்பட்டவன்? ஐஸ்வர்யவான். நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த வார்த்தைகளை அதிகமாய் பேசுகிற ஒரு திருச்சபை என்று சொன்னால் அது லவோதிக்கேயா சபைதான். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருச்சபை தான், பார்த்து கொள்ளுங்கள். திருச்சபை தலைவர்களிடத்தில், பெரிய பெரிய திருச்சபைகளிடத்தில் இருக்கிற பணத்தை பூரா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தை போல இன்னொரு அரசாங்கத்தை இந்த நாட்டில் நடத்த முடியும். அவ்வளவு பணங்கள் எங்கெங்கெல்லாமோ குவிந்து கிடக்கின்றன. அது களத்திற்குள்ளே வராத ஒரு நிலை, பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே சபை செருக்கோடு சொல்லுகிறது, எங்களுக்கு என்ன வசதி இல்லை, எங்களுக்கு என்ன குறைவு, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி லைட்டுகளை போடுவதும், பலவிதமான அலங்காரங்களை செய்வதும்,
பலவிதமான காரியங்களை செய்வதும் கொண்டாட்டங்களை நடத்துவதும், இப்படி வீணாக ஏராளமான கோடிக்கணக்கான பணங்கள் செலவழிக்கப்பட்டு தங்களுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. தங்களுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே இன்றைய திருச்சபையின் காலம் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. 19ஆம் வசனத்தில், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு, வேற வழியே கிடையாது. ஆகவே முழு திருச்சபையும் மனம் திரும்புகிறதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காது உள்ளவர்கள் கேட்டு மனம் திரும்புகிற கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேணாம். நாம் கிறிஸ்துவிலே நம்முடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் அமைத்து கொள்ள மனம் திரும்புவோமாக. மனம் திரும்புகிற மக்கள் ஆண்டவரிடத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து விடுகிறார். முதலாவது, பொன்னை பெற்றுக்கொள். என்ன செய்யணுமா? பொண்ணு. நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்தில் வாங்கிக்கொள். தங்கத்தை வாங்கிக்கொண்டு ஆண்டவர் கூப்பிடுறார். தங்கமயில் கூப்பிடும், சீதா லட்சுமி ஜுவல்லர்ஸ் கூப்பிடுவாங்க, இன்னும் வேற என்னென்ன ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ அவன் பூரா உங்களை கூப்பிடுவாங்க. எங்களிடத்துல தங்கத்தை வாங்கி கொள்ளுங்கள், இவ்வளவு கிராம் வெள்ளி உங்களுக்கு இலவசமாய் தருகிறோம், இவ்வளவு தங்கம் வாங்கினா இவ்வளவு தள்ளுபடி தருகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பொன்னும் தங்கமும் இவர்கள் கொடுக்கிற பொன்னும் தங்கம் அல்ல, அது தேவன் கொடுக்கிறதான விலையேற பெற்ற கிருபை. பார்த்து கொள்ளுங்கள். பொன் எப்படி உண்டாகிறது? அது புடமிடப்படுகிறதினால் பொன்னானது எடுக்கப்படுகிறது. அதுபோல தியாக சிந்தையில் இருந்துதான் உண்மையான கிறிஸ்தவம் வெளிப்படும். ஆகையினால் என் ஜனங்களே, நீங்கள் உங்களை திரவிய சம்பனர்கள், ஐஸ்வர்யவான்கள் என்றெல்லாம் சொல்லி பெருமை பாராட்டி கொள்ளாமல் என்னிடத்திலே அந்த தாழ்மையை என்னிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பொன் எப்படி புடமிடப்பட்டு சுத்தமாகிறதோ அதுபோல தாழ்மையின் சிந்தையை என்னிடத்தில் முதலாவது தரித்து கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வெண் வஸ்திரம்னு உடனே எல்லாரும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சேலை வெள்ளை சட்டை, இதைத்தான் போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. இந்த வெண் வஸ்திரம் அல்ல. வெண் வஸ்திரம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொள்ளுகிற பரிசுத்த நடவடிக்கை. பார்த்து கொள்ளுங்கள். தாழ்மையையும் பரிசுத்தத்தையும் நீங்கள் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அழைக்கின்றார். கடைசியில் கண்ணுக்கு கலிக்கமிடு. கண்ணுக்கு என்ன செய்ய? ஐ சால்வ். கண்ணுக்கு கலிக்கமிடு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த கண்ணுக்கு கலிக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தரிசன வாழ்வு. பார்த்து கொள்ளுங்கள். நமக்குள்ளே தரிசன வாழ்வு காணப்பட வேணும். தேவ பிரசன்னம்தான் தரிசன வாழ்விலே நம்மை நிலை நிறுத்தும். தேவ பிரசன்னத்தை என்னிடத்திலே பெற்றுக்கொள். நீ காண்கிற புறக்கண்ணினால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நமக்குள்ளே அகக்கண்ணை கர்த்தர் வைத்திருக்கின்றார். இந்த புறக்கண்ணுக்கு நிறைய சால்வ் இருக்கு, நிறைய மை போடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, எப்படி எப்படியெல்லாமோ அதை டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. அது என்னதான் நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் நான் இவ்வளோ தூரம் தான் பார்க்க முடியும். பார்த்து கொள்ளுங்கள், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கலிக்கம், அந்த ஐசால் என்னவென்று கேட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கும். பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ வேண்டிய விதத்தை உங்களுக்கு காண்பிக்கும். தரிசன கண்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த தரிசன கண்கள் நம்மை பார்க்கும், நம் குடும்பத்தை பார்க்கும், நம்முடைய சுற்றத்தை பார்க்கும், நம்முடைய தேசத்தை பார்க்கும். அதையும் தாண்டி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை நோக்கி பார்க்கும். ஆண்டவர் அங்கே உரைக்கின்றார், இதோ நான் வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன்.
எவனொருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திற்குள் பிரவேசித்து அவர் நம்முடைய உள்ளத்திற்குள் வாசம் பண்ணாவிட்டால் அவர் வெளிப்படுகிற அந்த நாளில் நாம் எடுக்கப்பட்டு அவருடைய சமூகத்திற்குள்ளே செல்ல முடியாது. ரைட்? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திற்குள்ளே பிரவேசிக்க நம்முடைய இதயத்தை திறந்து நாம் கொடுக்காவிட்டால், அவர் வானத்தை திறந்து நம்மை அழைக்கின்ற போது நாம் எழுந்து அவருக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகையினால் எச்சரிப்படைந்து ஜாக்கிரதையோடு கூட மனம் திரும்புங்கள் என்று லவோதிக்கா சபையை பார்த்து கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார்.